ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எபிசோட் வந்துட்டு 2வது எபிசோட் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த கதை வந்து அவ்வளோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்க்கவே இல்லை, லைக்ஸும் இல்லை, வியூஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போகலை. ஒருவேளை ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த இது வந்து நிறைய செகண்ட் பார்ட் வந்துட்டு எதிர்பார்ப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இந்த கதை வந்து பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் கேட்டீங்க, 2வது எபிசோட் என்ன நடக்கும் அப்படின்றத வந்துட்டு ஆர்வமாக இருப்பீங்கன்னு தான் நான் போட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஆர்வம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்படினாலும் இந்த கதையை முடிச்சாகணும் இல்லையா? அதனால தான் இந்த பார்ட் 3யாக வந்துட்டு இந்த கதையை நான் முடிச்சிடுறேன். இந்த 5 எபிசோடு தான் இருக்குது, இதை வந்து நான் முடிச்சிடுறேன். அத்தியாயம் 16. கிழவியின் குடிசை. ரத்னாவோட உடம்பு இதோ இந்த கட்டில தான் இருந்தது. நான் கீழே தரையில் படுத்துட்டு இருந்தேன். நல்லா தூங்கிட்ட போல. கண் முழிச்சு பார்க்குறேன், ரத்னாவோட உடம்பை காணோம். பார்த்ததும் பகீர்னு ஆயிடுச்சு. நானும் அக்கம் பக்கம்லாம் தேடி பார்த்துட்டேன், உடம்ப கிடைக்கல. பாட்டி, இது யாரோட வேலையாக இருக்கும் தெரியல சுந்தர். இது யார் வேலையாக இருக்குன்னு என்னால் சந்தேகப்பட முடியல. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அவளுக்கு உயிர் கொடுக்கும் நாள். ராத்திரி வரைக்கும் நேரம் இருக்கு. எப்படியாவது ரத்னாவோட உடம்ப கண்டுபிடிச்சே ஆக வேண்டும். தவற விட்டா போச்சு, அவ்வளவுதான். நான் அவளோட உடம்பு அழுகாம இருக்க கொடுத்த மருந்தின் வீரியம் இன்றோடு குறைந்துவிடும். இந்த அமாவாசையை தவற விட்டா மீண்டும் அந்த உடம்ப அடுத்த அமாவாசை வர பதப்படுத்த வேண்டும். மறுபடியும் அந்த மருந்தை கொடுத்து அவள் உடம்ப பாதுகாக்க வேண்டும். ஓரிரு நாள் தாமதித்தாலும் உன் ரத்னா உனக்கு கிடைக்க மாட்டாள். பாட்டி, அப்படி சொல்லாதீங்க. நான் விடமாட்டேன். என் ரத்னா எனக்கு வேணும். அவள் இல்லாத உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீங்கள் ரத்னாவை உயிர்ப்பிக்க என்னென்ன செய்ய வேணுமோ செய்யுங்க. நானும் தங்கராசுவும் ரத்னாவோட உடம்பு எங்கிருந்தாலும் இன்று மாலைக்குள் கொண்டு வந்துடுறோம். எந்த காரணத்தை கொண்டும் ரத்னாவை உயிர்ப்பிக்கிற வேலையை நிறுத்தாதீங்க சொன்ன சுந்தர் தங்கராசுவே பார்த்தான். தங்கராசு, கிளம்பு. என் ரத்னாவின் உடம்பு இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் கொண்டு வருவோம். சுந்தர் சொல்லிவிட்டு குடிசையை விட்டு வெளியே வந்தான். அவன் கூடவே வந்த தங்கராசு சிகரெட்டை பற்ற வைத்தான். சுந்தர், இந்த நேரத்துல ரத்னாவுக்கு உயிர் கொடுக்கிற இந்த நேரத்துல ரத்னாவின் உடம்பை யார் கடத்தியிருப்பாங்க? அதனால யாருக்கு என்ன லாபம்? இந்த அமாவாசையில தான் உயிர் கொடுக்க அந்த பாட்டி காத்துட்டு இருந்தாங்க. இப்போ அத்தனையும் வீணாக போய்விட்டதே. எங்கன்னு ரத்னாவை தேடுறது? சுந்தர், உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. பாவம் நீ. உன் ரத்னா இந்த அமாவாசையில் உயிருடன் வரப்போகிறாள் என்று எவ்வளவு கனவு கண்டிட்டு இருந்த. ஆமா தங்கராசு, ரத்னா உயிர் தள்ள போகிறான்னு நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த மகிழ்ச்சியெல்லாம் சுக்குநூறாக போய்விட்டதே. சுந்தர், இது யாரோட வேலையாக இருக்கும்? உயிர் இல்லாத ரத்னாவின் உடலை யார் எங்க கொண்டு போய் மறைத்து வைத்திருப்பாங்க? சுந்தர், ரத்னாவை பிழைக்க கூடாது என்று யாராவது நினைக்கிறார்களா? அப்படி நினைக்கிறார்கள் தான் இந்த வேலையை செய்திருப்பாங்க என்று நான் நினைக்கிறேன். ரத்னாவுக்கு எதிரி யார்? தெரியவில்லை தங்கராசு. அப்படி யாராவது எதிரிகள் இருப்பாங்க என்று நீ நினைக்கிறியா? நிச்சயமாக இல்லை. என்றால் இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்க? அதுவும் இறந்த உடலை மறைக்கிற அளவுக்கு கல்மண படைத்த யாரோ தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. சுந்தர், நல்லா யோசிச்சு பாரு. ரத்னாவுக்கு அப்படி யாரோ ஒரு எதிரி இருக்காங்க. தங்கராசு சொல்ல சுந்தர் சிகரெட்டை பற்ற வைத்தான். கண்களை மூடினான். அவன் யோசிப்பது தெரிந்தது. இப்போது மெல்ல கண்களை திறந்தான். சுந்தர் யோசிச்சியா? யார் அது? ஆமா தங்கராசு, அவளுக்கு ஒரு எதிரி இருக்காங்க. அப்படியா? சொல்லு, யார் அது? நீதான். சுந்தர், நீ என்ன சொல்ற? நீதான் என்னோட ரத்னாவின் உடம்பை மறைத்து வைத்திருக்கிற என்று நான் சொல்கிறேன். சுந்தர் சொல்ல தங்கராசு அதிர்ந்தான். அத்தியாயம் 17. கோபால் நேரம் பார்த்தார். மணி 6. இன்னும் ரேவதியே காணவில்லை. எங்கே போனாள்? 5 மணிக்கே வந்து விடுவதாக சொல்லி இருந்தாளே, ஏன் இப்படி விளையாடுகிறாள்? அவளாகவே வந்தால் தன் சீதாவை உயிர் தெள வைப்பதாக வாக்குறுதியும் கொடுத்தாள். தனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்றாலும் ரேவதியின் வற்புறுத்தலின் பேரில் இப்போது சீதாவின் உடம்பே இங்கே யாருக்கும் தெரியாமல் இந்த பங்களாவில் கொண்டு வந்து காத்திருக்கிறேன். தனக்கு முன் அல்லவா ரேவதி இங்கு வந்து காத்திருக்க வேண்டும். ஒருவேளை பொய் சொல்றாளா? 99% அது பொய்யாகத்தான் இருக்கும். இன்னும் 1% இருக்கே, அந்த 1% உண்மையாகிவிடாதா? அந்த நம்பிக்கையில்தான் இப்போது இப்படி வந்து தன் ஆசை மனைவி சீதாவின் உடலோடு இங்கு வந்து காத்திருக்கிறார். தாமதமாகி கொண்டிருக்க ஒவ்வொரு நிமிடமும் கோபால் அந்த 1% நம்பிக்கையும் எழுந்து கொண்டிருந்தார். எழுந்து காரின் கதவை திறந்து சீதாவை பார்த்தார். அவரின் கண்கள் கலங்கியது.
தன் கைக்குட்டையால் கண்களை ஒற்றி எடுத்தார். அதே நேரம் கேட்டின் உள்ளே அந்த கார் நுழைந்தது. அதிலிருந்து ரேவதி இறங்கினாள். கூடவே இப்போது அந்த உருவமும் நுழைந்தது. கோபால் புரியாமல் பார்த்தார். சுந்தர் சொல்வதை கேட்டு பெரியதாக திடுக்கிட்டான் தங்கராசு. சுந்தர், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற? உன் ரத்னாவின் உடம்ப கடத்தி மறைக்கிற அளவுக்கு அவளுக்கும் எனக்கும் என்ன பகை? நீ என்னுடைய நண்பன். நீ உன் காதலி ரத்னாவுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைப்பவன். இன்று ரத்னா உயிருடன் வரப்போகிறாள் என்று உனக்கு எப்படி மகிழ்ச்சியாக இருந்ததோ அதுபோல ரத்னா உயிர் தெளிறத நினைச்சு நான் கூட மகிழ்ச்சியாக காத்திருந்தேன். அப்படி இருக்க நான் ஏன் அவ உடம்ப கடத்த போறேன்? தங்கராசு, நடிக்காத. எங்க அந்த 100 கோடி கைவிட்டு போயிடுவோம்னு திட்டம் போட்டு ரத்னாவின் உடம்ப கடத்தி வச்சிருக்க. சுந்தர், முட்டாள் மாதிரி பேசாத. 100 கோடிக்கு ஆசைப்பட்டு நான் ஏன் அவளை கடத்த போறேன்? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லு. நாம் அந்த கிழவியை கண்காணிக்கிறது. அந்த கிழவி இந்த அமாவாசையில் ரத்னாவை உயிருடன் வரவழைக்க என்னென்ன செய்கிறார் என்று கூடவே இருந்து அதை நன்றாக கவனித்து ரத்னாவை உயிர் தெள வைத்ததும் அந்த கிழவியை கொல்ல நாம தானே திட்டம் போட்டது. அதே நேரம் அந்த கிழவி ஏதோ ஒரு மூலிகையை பறிச்சு வந்து அரைச்சி குடிச்சு நம்ம போட்ட திட்டத்தை எல்லாம் ஒன்று விடாம சொல்றா. சொன்ன அந்த கிழவி அத்தோட விட்டாளா? இனி 2 நாள் அவளோட கண்ணிலேயே படக்கூடாது என்று கட்டன் ரைட்டா சொல்லிட்டா. அந்த கிழவி அப்படி சொன்னதும் நம்ம திட்டமெல்லாம் தவிடுபொடி ஆகிடுச்சு. இது நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரத்னாவுக்கு உயிர் கொடுக்கறத பார்க்க முடியாம போகும். அப்புறம் தொழிலதிபர் கோபாலுடைய மனைவி சீதாவுக்கு எப்படி உயிர் கொடுப்பது? எப்படி தலைக்கு 100 கோடி கேட்பது? அதனால நீ ஒரு திட்டம் போட்டிருக்க. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு விட்டா இன்னும் 1 மாசம் காத்திருக்க வேண்டும். அதனால ரத்னாவுக்கு பதில் தொழிலதிபர் கோபாலுடைய மனைவி சீதாவுக்கு முதலில் உயிர் கொடுக்க திட்டம் போட்டு அந்த திட்டம் நிறைவேற என் ரத்னாவை உடம்ப கடத்தி வச்சிருக்க. தங்கராசு, நான் சொல்றது சரிதானே? சுந்தர், உன் கற்பனை நல்லா தான் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி உன் ரத்னாவை நான் கடத்தவில்லை. ரத்னா உன் உலகம் என்று எனக்கு நன்றாக தெரியும். 100 கோடிக்கே ஆசைப்படாமல் ரத்னா பிழைத்தால் போதும் என்று நினைத்தவன் நான். பணம் இன்று இல்லை, நாளை சம்பாதித்து கொள்ளலாம். முதலில் ரத்னா உயிருடன் வந்தால் அதுவே போதும் என்று உனக்கு ராத்திரி கூட சொல்லியிருக்கேன். சுந்தர், அதையே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். நமக்கு பணம் முக்கியம்தான். அதுக்காக உன் உயிர் ரத்னாவை கடத்துகிற அளவுக்கு கல் நெஞ்சு காரணம் இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த ராத்திரி முழுக்க நான் உன் கூடவே தான் நிழல் மாதிரி இருக்கிறப்போ எப்படி கிழவி குடிசைக்கு போய் ரத்னாவின் உடம்பை கடத்த முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. தங்கராசு, அப்போ இது உன்னுடைய வேலையே இல்லையா? இல்லை சுந்தர், இது நான் பண்ணல, வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க. அது யாராக இருக்கும்? அவங்களுக்கு இதில் என்ன லாபம் என்று தெரியவில்லை. அது யாரோட வேலை என்றும் தெரியல. இதை யோசிச்சுட்டே இருந்தா இன்னைக்கு நாள் முடிஞ்சிடும். இந்த நாளை, இந்த அமாவாசையை தவற விடக்கூடாது. தாமதிக்காம நம்ம 2 பேரும் ரத்னாவின் உடம்ப எங்கிருந்தாலும் தேடி கொண்டு வருவோம், வா. சுந்தர், கவலைப்படாத. ரத்னாவின் உடம்பு நிச்சயம் கிடைக்கும். ரத்னாவின் உடம்ப அந்த கிழவியிடம் இன்று மாலைக்குள் எப்படியும் ஒப்படைத்தாக வேண்டும். ரத்னாவின் உடம்பு கிடைக்கிற வர நமக்கு ஓய்வு இல்லை. தேடுதல் வேட்டையை தொடங்குவோம். தங்கராசு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் போன் அலறியது. எடுத்து பார்த்தான். முகம் மாறினான். பாமிலாவிடமிருந்து அந்த அழைப்பு வந்திருந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத தங்கராசு கலவரத்துக்குள்ளாகினான். உடல் முழுக்க அவனுக்கு வியர்க்க தொடங்கியது. இந்த நேரத்தில் இவள் எதற்கு போன் செய்கிறாள்? நினைத்தவன் சற்றென்று அழைப்பை துண்டித்தான். இது தெரியாத சுந்தர் ரத்னாவை நினைத்து கண் கலங்கினான். அத்தியாயம் 18. கிழவியின் குடிசை வீடு. கிழவி சுருட்டை எடுத்து பற்ற வைத்தாள். எதிரில் அமர்ந்திருக்கும் சுந்தரியும் தங்கராசுவையும் பார்த்தாள். தம்பிகளா, இப்போ என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரிய மறைய போகுது. பாட்டி, நாங்களும் காலையிலேருந்து ரத்னாவை தேடாத இடம் இல்லை. அவள் உடம்பு எங்கேயும் கிடைக்கல. பாவம், சுந்தருக்கு தான் அதிக வலி. எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தான். அவனோட ரத்னா மீண்டும் உயிர் தெள போகிறான்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்த திட்டமிட்டிருந்தான். ரத்னாவின் உடம்பு காணாததுனால சுந்தரோட கனவு எல்லாம் குண்டு வச்சு தகர்த்துற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினைச்சாவே என்னமோ எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. சொன்ன தங்கராசுவின் கண்கள் ஓரத்தில் கசிந்தது. சுந்தரும் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டான். சுருட்டின் புகையை இழுத்து விட்டுக்கொண்டே இருவரையும் இமைக்காமல் பார்த்த பாட்டி, சரி, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இறந்த உடலை யாரோ கடத்தி இருக்கிறார்கள் என்றால் ரத்னாவுக்கு யாரோ எதிரிகள் இருந்திருக்க வேண்டும். அவங்க தான் இந்த வேலையே பார்த்துருக்காங்க என்று நான் நினைக்கிறேன். பாட்டி, நாங்கள் அந்த கோணத்திலையும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டோம்.
அப்படி யாரும் ரத்னாவுக்கு எதிரிகள் இருக்கிற மாதிரி தெரியல. தங்கராசு, நான் எதிரி என்று சொன்னது சுந்தருக்கு யாராவது பழைய காதலியோ அல்லது அவனை ஒருதலையாக காதலிக்கிற யாரோ ஒரு பொண்ணு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இறந்த ரத்னாவோட உடம்பையே கடத்தியிருக்காங்க என்றால் யாரோ ரத்னாவுக்கு உயிர் வர்றது விரும்பவில்லை என்றுதான் நினைக்க தோணுது. யாரோ ஒரு பெண் சுந்தரை விரும்புது. அது சுந்தருக்கே கூட தெரியாமல் இருக்கலாம். ரத்னாவுக்கு உயிர் வந்த அப்புறம் சுந்தரை கல்யாணம் பண்ணிக்குவா. அப்புறம் சுந்தர் அந்த முகம் தெரியாத பெண்ணுக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சுதான் இப்படி திட்டம் போட்டு ரத்னாவோட உடம்ப கடத்தியிருக்க வேண்டும். கிழவி சொல்ல தங்கராசு சுந்தரை பார்த்தான். சுந்தர், சொல்லு, அப்படி யாராவது உன்னை காதலிக்கிறாங்களா? உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ அப்படி யாராவது இருக்காங்களா? இல்லை தங்கராசு, என்னை உயிருக்கு உயிராக காதலித்தவள் ரத்னா. நானும் அவளை உயிரை விட மேலாக அவளை நேசித்தேன். எனக்கு தெரிந்தவரை அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. தங்கராசு அந்த பாட்டியை பார்த்து, பாட்டி, எனக்கு ஒரு யோசனை. உங்ககிட்ட தான் நிறைய ஓலைச்சுவடி இருக்கே, அதில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து ரத்னாவின் உடம்பு எங்கே இருக்குன்னு சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஒருத்தரோட மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க இருக்கிற மந்திரம், மூலிகை, ஏன் ஒரு பெண்ணோட உடம்பு காணாமல் போனதை கண்டுபிடிக்க முடியாதா? அப்படி ஏதாவது மந்திரமோ மூலிகையோ இருந்தால் அதை வச்சு ரத்னாவின் உடம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. தங்கராசு கேட்க பாட்டியின் முகம் சுருங்கி போனது. ஏன் பாட்டி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இல்லை தம்பி, நானும் அப்படி ஏதாவது மந்திரம் இருக்கா என்று தேடி பார்த்துட்டேன். கிடைச்சிருந்தா இந்த நேரத்தில் உபயோகமாக இருந்திருக்கும். தங்கராசு, அதுவும் இல்லாமல் ஒருவருடைய மனசில் இருக்கிறத தெரிந்துக்கிற மாதிரி எல்லா மந்திரமும் இல்லை, மூலிகையும் இல்லை. பாட்டி, அப்போ நீங்கள் இந்த மூலிகையை சாப்பிட்ட அடுத்தவங்களோட மனசில் என்ன இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. பாட்டி சிரித்தாள். ஆமாம், அப்படி தான் சொன்னேன். ஏன் தெரியுமா? என்னை கண்காணிச்சு நான் என்னென்ன மந்திரங்கள் எப்படி எப்படி சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் என்னையே கொள்ள நீங்கள் போட்ட திட்டம் தெரிந்த பின்னால் உங்களை பயமுறுத்த தான் நான் அப்படி சொன்னேன். என்ன, பொய் சொன்னீங்களா? என்ன பாட்டி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாம், பொய் தான். அப்படி சொன்னால் உங்களுக்கும் என் மேலே கொஞ்சம் பயம் இருக்கும். என்னோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. அதனால தான் அப்படி சொன்னேன். பாட்டி, நீங்கள் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை. உயிருக்கு இவ்வளோ பயப்படுற நீங்களா இறந்த ரத்னாவுக்கு உயிர் தர போறீங்க? ஆமாம் தங்கராசு, உயிர் பயந்தான். இறந்த ரத்னாவுக்கு உயிர் தர எல்லா மந்திரங்கள் தெரிந்த நான் இருக்கிறேன். என்னால் ரத்னாவை இறந்த உடலுக்கு உயிர் தர முடியும். அப்புறம் என்ன கொண்டுட்டா நான் எப்படி மீண்டும் உயிர் பிழைப்பேன்? என்னை யாரால காப்பாற்ற முடியும்? என்னை காப்பாற்ற மந்திரங்களும் மூலிகைகளும் தெரிந்த யார் இருக்கிறார்? அதனால எனக்கும் உயிர் பயம் இருக்கிறது. உங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்வேன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பீங்க. நானும் நிம்மதியா உயிரோடு இருப்பேன். பாட்டி, இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைப்பீங்களா? அது உண்மையா இல்லை அதுவும் பொய்யா? தங்கராசு, அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மந்திரங்கள் தெரியும். அமாவாசையில் மட்டும் தெரிகிற அந்த மூலிகை தெரியும். அதில் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் இதற்கு முன்பே 2 இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்துருக்கேன். பாட்டி சொல்ல சொல்ல இருவரும் அந்த பாட்டியை அதிசயமாக பார்த்தனர். இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்களா? ஏன் இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படல. அதனால தான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரணம் கூட என்னை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காக தான் இதை இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாட்டி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட உயிர் பெற்ற அந்த 2வது ஜனனம் எடுத்த அந்த 2 பேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? அந்த பாட்டி அமைதியாக அவர்களை பார்த்தாள். நீண்ட மௌனத்திற்கு பிறகு, சொல்லுங்க பாட்டி, யார் அவர்கள்? அந்த பாட்டி அவர்களின் பெயர்களை சொல்ல தங்கராசும் சுந்தரும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார்கள். நான் உயிர் கொடுத்து மீண்டும் உயிர் பெற்ற அந்த இருவர், ஒன்று தாமரை, இன்னொன்று அவளுடைய தாய்மாவன் கேசவன். சுமார் ஒரு 15 வருடங்கள் முன்பு இதோ இருக்கே இதே சாலையில்தான் அந்த கோர விபத்து நடந்தது. விபத்து நடந்த இடத்திலேயே 4 பேர் மரணம். அந்த விபத்துல உயிர் இழந்தது யார் யார் தெரியுமா? ஒன்று தாமரை, அப்புறம் அவளுடைய அப்பா அம்மா, அப்புறம் அவளுடைய தாய்மாமன் கேசவன். இந்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே மரணிச்சிட்டாங்க. அது ஒரு ராத்திரி நேரம். சாலையில் சுத்தமாக யாரும் இல்லை. இவர்கள் 4 பேரும் ஏதோ கோவிலுக்கு போய்விட்டு ஊர் திரும்பிக்கிட்டு இருந்த ராத்திரி நேரம். அன்னைக்கு அமாவாசையும் கூட. அந்த நாள்தான் அந்த கோர விபத்து நடந்தது. எதிரில் வந்த லாரி ஒன்று பலமாக இவர்கள் மீது மோத சத்தம் கேட்ட நான் ஓடி வந்தேன். சாலை முழுக்க ஒரே இருட்டாக இருந்தது. ரோட்ல சுத்தமாக ஆட்கள் இல்லை. நான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறியபடி ஓடி போய் பார்த்தேன். அங்கே தாமரையோடு சேர்த்து 4 பேரும் பிணமாக இருக்காங்க. லாரிக்காரனும் நிற்காம போயிட்டான்.
அதில் தாமரைக்கு சின்ன சின்ன காயங்கள், ஆனால் உடம்புல உயிர் இல்லை. அவள் தாய்மாமன் கேசவனுக்கு 2 கால்கள் நசுங்கி தலையில நிறைய அடிபட்டு இறந்து கிடந்தான். தாமரையோட பெற்றோருக்கு தான் ரொம்ப மோசமான நிலையில உடல் முழுக்க நசுங்கி போய் உடல் ஆங்காங்கே சிதறி போய் கிடந்தாங்க. அவர்கள் 2 பேரையும் காப்பாற்ற முடியாது என்று தெரிந்துவிட்டது. அன்னைக்கு அமாவாசை என்பதால நான் உடனே தாமதிக்காம ஓலைச்சுவடியோடு மூலிகை காட்டுக்கு போய் மந்திரத்தை சொல்லி மலையை 3 முறை சுற்றி வந்தேன். அதுவரை இந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற மந்திரத்தை நான் ஒரு நாளும் உபயோகித்ததில்லை. எனக்கும் அதில் உள்ள மந்திரங்கள் உண்மையாகத்தான் இருக்குமா என்று நிறைய சந்தேகம்தான். அன்றுதான் முதல் முறையாக அந்த மந்திரத்தை உபயோகித்தேன். மூலிகை மலையை சுற்றி வந்தேன். நல்ல வேளை, நானே ஆச்சரியப்படும் வகையில் அந்த மந்திரத்துக்கு சக்தி இருந்தது. அந்த மூலிகை காட்டில் அந்த அமாவாசை இரவில் ஒரு செடி மட்டும் ஒளி விட்டு ஜொலித்தது. அந்த மூலிகை தான் இருக்க வேண்டும் என்று தங்க நிறத்தில் ஜொலித்த அந்த மூலிகையை பறித்து அதை அரைச்சி அதோட சாறை எடுத்து தாமரைக்கும் அவள் தாய்மாமன் கேசவனுக்கும் மூக்கில் விட்டேன். அந்த சாறு உள்ளே போனதும் இறந்து கிடந்த அவர்கள் தான் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தார்கள். கேசவனுக்கு தன் கால்கள் 2ம் இல்லாமல் வலியால் துடித்தான். பின்பு தாமரையோட பெற்றோர் இறந்ததை அறிந்து அழுதான். இனி அழுது பயனில்லை என்பதை அறிந்து அவனே தன்னை தேற்றிக்கொண்டு தாமரைக்கு இனி தன்னை விட்டால் யாரும் இல்லை என்பதை உணர்ந்து, பாவம், அன்று முதல் தாமரையை அவன்தான் எந்த குறையும் இல்லாம வளர்த்து வருகிறான். தாமரையோட பெற்றோரின் உடல்கள் மட்டும் நசுங்கி சிதறாமல் இருந்திருந்தால் அவர்களையும் காப்பாற்றியிருப்பேன். அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்பது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வருத்தம்தான். சொன்ன பாட்டியின் கண்கள் லேசாக ஈரமானது. இதை கேட்டு தங்கராசு சிந்தனையில் இருந்தான். தான் காதலிக்கும் தாமரையா 2வது ஜனனம் எடுத்தது, அது இத்தனை நாள் தெரியாமல் போய்விட்டதே என்று. அந்த சிந்தனை கூட சிறிது நேரம்தான். அதற்கு பிறகு உள்ளுக்குள் மகிழ்ந்தான். காரணம் 100 கோடி. அந்த 100 கோடி பணம் உறுதியாகிவிட்டது. இந்த பாட்டி நடந்த பழைய சம்பவத்தை சொல்லி முடித்ததும் அதுவரை கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்த தங்கராசுக்கு இப்போது அந்த பாட்டி மீது முழுமையாக நம்பிக்கை வந்துவிட்டது. உடனே பாமிலாவிற்கு ஃபோன் போட்டு தொழிலதிபர் கோபாலை சந்திக்க அவர் மனைவி சீதா உயிர்த்தெழ வைக்க பேரம் பேச ஏற்பாடு செய்துவிட வேண்டும். சிந்தித்தபடியே சுந்தர் பக்கமாக திரும்பிய தங்கராசு அங்கே கண் கலங்கி அழுதபடியே இருந்த சுந்தரை பார்த்தான். சுந்தர், கவலைப்படாத, எப்படியாவது உன் ரத்னாவின் உடலை தேடி கண்டுபிடித்து விடலாம். தங்கராசு சொல்ல, என்ன தங்கராசு, ஆறுதல் சொல்றியா? நான் கூட இந்த பாட்டி மேல நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தேன். இப்போ இந்த பாட்டி 2 பேரை உயிர் பிழைக்க வைத்ததை சொல்லும்போது இந்த பாட்டி மேல் எவ்வளோ நம்பிக்கை வந்து விட்டது தெரியுமா? இந்த பாட்டி இறந்தவர்களை உயிர் தெள வைக்க போறார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வந்த பிறகு இந்த நேரத்தில் என்னோட ரத்னாவை காப்பாற்றி கொள்ளலாம் என்றால் இப்போது என்னோட ரத்னாவின் உடம்பு இங்கே இல்லையே, நான் என்ன செய்யறது? ரத்னாவின் உடலை யார் கடத்தியிருப்பார்கள்? இதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? இத்தனை நாள் ஆவலோடு காத்திருந்த அமாவாசை இன்னைக்கு. இதை விட்டா அடுத்த அமாவாசை வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ரத்னாவின் உடலாவது கிடைத்தால் தானே அந்த உடலை பதப்படுத்தி அடுத்த அமாவாசை வரைக்கும் வைத்திருந்து உயிர் கொடுக்க முடியும். ரத்னாவின் உடல் இன்று கிடைக்கவில்லை என்றால் இனி அந்த உடலை பதப்படுத்த கூட முடியாதென்று பாட்டி சொல்லும்போது இனி ரத்னா எனக்கு கிடைக்க மாட்டாளா என்றே தோன்றுகிறது. சொன்ன சுந்தர் குலுங்கி குலுங்கி அழுதான். அவனை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் தடுமாறி நின்றான் தங்கராசு. தங்கராசு சுந்தரை ஆறுதல் படுத்து அந்த பாட்டி சொல்லியபடியே மீண்டும் ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்தாள். சுந்தர், அப்புறம் இன்னொரு விஷயம், ரத்னாவின் உடல் இந்த அமாவாசைக்குள் கிடைக்கவில்லை என்றால் அவளை உயிர் பிழைக்க வைப்பது என்பது சவாலான ஒன்று. இன்னைக்கு அமாவாசை மறைவதற்குள் 2 பேரும் தாமதிக்காமல் ரத்னாவின் உடலை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அவளை பிழைக்க வைத்து விடலாம். பாட்டி ஒரு சின்ன வேண்டுகோள். தங்கராசு சொல்ல தயங்கினான். அவனை என்ன என்பது போல் பார்த்தாள் பாட்டி. மேலும் சொல்ல முடியாமல் தயங்கினான் தங்கராசு. பாட்டி, அது சொல்லு தங்கராசு, தயங்காமல் சொல்லு. பாட்டி, இந்த இடைப்பட்ட நேரத்தில் எனக்கு தெரிந்த ரொம்ப வேண்டியவரோட மனைவி இறந்துட்டாங்க. அவர்களை உயிர் பிழைக்க வைக்க முடியுமா? தங்கராசு தயங்கி தயங்கி கேட்க பாட்டி புன்னகைத்தாள். யாரு? தொழிலதிபர் கோபாலோட மனைவி சீதாவை சொல்றியா? தலைக்கு 100 கோடி பேரம் பேசுவதாக திட்டம் போட்டீர்களே, அந்த தொழிலதிபர் கோபாலுடைய மனைவி சீதாவை தானே? பாட்டி சொல்ல சொல்ல அதை கேட்டு இருவரும் அதிர்ந்தனர். எப்படி தொழிலதிபர் கோபாலுடைய மனைவி சீதாவை பற்றி இந்த பாட்டிக்கு எப்படி தெரியும்? அதுவும் தலைக்கு 100 கோடி பேரம் பேச போவது உட்பட சரியாக சொல்றா. எந்த மந்திரமும் மூலிகையும் இல்லாமல் யாரால் அப்படி தெளிவாக சொல்ல முடியும்?
அந்த பாட்டி முன்பு சொன்னது போல் ஏதோ மந்திரத்தையோ மூலிகையோ உபயோகித்து இவர்களின் மனதில் இருக்கும் விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்களா, அல்லது தங்கராசு சொல்வது போல் இவர்களை கண்காணித்து யாராவது உளவு பார்த்து இந்த பாட்டியிடம் வந்து சொல்கிறார்களா? அப்படி உளவு பார்த்து சொல்கிறார்கள் என்றால் யார் அது? யார் அந்த உளவாளி? அத்தியாயம் 20. தங்கராசுவும் சுந்தரும் அந்த கிழவியின் குடிசையை விட்டு வெளியே வந்தனர். சூரியன் மறையத் தொடங்கிய மாலை நேரம். தங்கராசு இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய போகுது. இன்னும் ரத்னாவின் உடல் கிடைக்கவில்லை. இனியும் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ரத்னாவை பிழைக்க வைக்க ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். ரத்னாவின் உடலை நம்ம பாதுகாத்திருக்க வேண்டும். நமக்கு வேண்டியவரை நாம் தான் அக்கறையாக பாதுகாத்திருக்க வேண்டும். அந்த கிழவி மீது நம்பிக்கை வச்சு நம்ம மெத்தனமாக இருந்ததின் விளைவு ரத்னாவின் உடலை இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறோம். இனி ரத்னாவின் உடலை எங்கு தேடுவது? கண்கள் கலங்கியபடி சுந்தர் சொல்ல, கவலைப்படாத சுந்தர், இந்த அமாவாசை இல்லை என்றால் அடுத்த அமாவாசைக்கு முயற்சி பண்ணுவோம். தங்கராசு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. அடுத்த அமாவாசைக்கு கூட ரத்னாவின் உடலுக்கு உயிர் கொடுக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஆனா முக்கியமா ரத்னாவின் உடல் வேண்டுமே. அதுவும் இந்த ராத்திரி முடிந்து காலை விடுவதற்குள் ரத்னாவின் உடம்பு வேண்டும். அவள் உடலை பதப்படுத்த வேண்டும். அப்படி பதப்படுத்த முடியவில்லை என்றால் ரத்னாவின் உடலுக்கு உயிர் கொடுப்பது என்பது முடியாத காரியம் என்று கிழவி சொன்னதை மறந்து விட்டாயா? ரத்னாவின் உடல் ஒரு நாள் தாமதமாக கிடைத்தாலும் அவளை பிழைக்க வைக்க முடியாது. அந்த உடலை பதப்படுத்த அவளுக்கு மூலிகை மருந்தை இன்றே விடுவதற்குள் கொடுத்தாக வேண்டும். இவ்வளவு நேரமாகியும் உடல் கிடைக்காமல் இருப்பது ஏனோ எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. அவ்வளவுதானா? என்னோட ரத்னாவின் உயிர் போனது தானா? சொன்ன சுந்தர் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். அதை பார்க்க தங்கராசுவின் கண்கள் கூட கலங்கியது. காலையிலிருந்து ஒரு இடம் விடாமல் தேடியாயிற்று. எங்கேயும் கிடைக்கவில்லை. ரத்னாவின் உடல் யார் கடத்தியிருப்பார்கள் என்கிற கேள்வி தன்னுள் 1000 முறை கேட்டது. இறந்த ரத்னாவின் உடலுக்கு எதிரி யார்? அந்த எதிரியோடு வேலையாகத்தான் இது இருக்கும். ரத்னாவின் உடலை கடத்தியவர்கள் அப்படியே எங்கேயாவது வைத்திருக்கவா போவார்களா, அல்லது புதைத்தோ எரித்தோ இருப்பார்களா? இப்படியெல்லாம் யோசிக்க கூட சிரமமாகத்தான் இருக்கிறது. சுந்தர் ரத்னாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தங்கராசு அடிக்கடி சொல்வானே, அது அத்தனையும் காணல் நீராகிவிட்டதே. சுந்தர், இன்னும் நேரம் இருக்கு. வா, ரத்னாவின் உடலை எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தங்கராசு சொல்ல சுந்தர் தன் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். தங்கராசு, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போற. ரகசியமா? என்ன அது? தங்கராசு, நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட ரத்னாவை நான் கொன்று இருக்கவே கூடாது. முன்பின் யோசிக்காம ரத்னாவை நான் கொன்றதின் விளைவு பாத்தியா? சுந்தர் சொல்ல தங்கராசு அதிர்ந்தான். சுந்தர், நீ என்ன சொல்ற? ரத்னாவை நீதான் கொன்னியா? ஆமா தங்கராசு, என்னோட ரத்னாவை, என்னோட உயிர் ரத்னாவை நான் தான் என்னோட கைகளால் கொன்னேன். இப்படி நடக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கல. என் ரத்னாவை நானே என் கைகளால் கொன்று விட்டேனே. சுந்தர் சொல்ல சொல்ல தங்கராசு பெரியதாக அதிர்ந்தான். சுடுகாடு. சுந்தரும் ரத்னாவும் அந்த இருட்டில் நின்றிருந்த உருவத்தை பார்த்து பெரியதாக திடுக்கிட்டனர். அந்த உருவத்தின் கையில் சற்று நேரம் முன்பு காணாமல் போன ஓலைச்சுவடி. சுந்தர், நாம காணாம போனதாக தேடிட்டு இருக்கிற ஓலைச்சுவடி பாருங்க, அதோ அந்த உருவத்தின் கையில் இருக்கு. ரத்னா மெல்ல கிசுகிசுக்க, ஆமா ரத்னா, நானும் பார்த்தேன். நம்ம தவறு விட்ட ஓலைச்சுவடி. சுந்தர், அது யாரு? ரத்னா கேட்ட அந்த கேள்விக்கு பதில். ரத்னா, அதை நான் சொல்கிறேன். என்னை பற்றி நானே சொன்னா தானே நல்லா இருக்கும். என் பெயர் பாமிலா. சுந்தருக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். வேணும்னா நீயே கேட்டுப்பாரு. சொல்லியபடியே பாமிலா சுந்தரை பார்க்க இதை சற்றும் எதிர்பார்க்காத ரத்னா பெரியதாக அதிர்ந்தாள். சுந்தர், இந்த பெண் யார்? இவ உங்களுக்கு தெரியுமா? சுந்தர் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நிற்க, ரத்னா, ஏன் தெரியாம? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு உன்னை இந்த சுடுகாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? உன்னை கொல்ல. பாமிலா சொல்ல ரத்னா மேலும் அதிர்ந்து போய் சுந்தரை பார்க்க அவன் தலை குனிந்தபடியே நிற்க, சுந்தர் வேஷம் போட்டது போதும். இன்னும் என்ன நடிப்பு? முழுசாக மழையில் நனைஞ்சிட்டீங்க. இனி முக்காடி எதற்கு? வேஷத்தை கழிச்சு வந்த வேலையை பாருங்க. பாமிலா சொல்ல சுந்தர் நிமிர்ந்து ரத்னாவை பார்த்தான். ரத்னா, என்னை மன்னிச்சிடு. அந்த பெண் சொல்வதெல்லாம் உண்மைதான். சில தவிர்க்க முடியாத காரணத்தால உன்னை கொல்ல வேண்டியதா இருக்கு. சுந்தர் அப்படியே ரத்னாவை கொல்ல போற காரணத்தையும் சொல்லிடு. இல்லை என்றால் ஏன் கொல்லப்படுகிறோம் என்று கூட தெரியாமல் இறந்தால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது. அப்புறம் ஆவியாக அலைஞ்சிட்ருப்பா. வேண்டாம் அந்த பாவம். சரி, உனக்கு சொல்ல சங்கடமாக தான் இருக்கும். ஆமாம், சுந்தர்
உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான். உன் காதலிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றது நிச்சயம் கஷ்டம்தான். விடு, இந்த விஷயத்த நானே சொல்றேன். சொன்ன பாமிலா ரத்னாவின் பக்கத்தில் திரும்பினாள். இங்கே தங்கராசு தன் செல்போனை பார்த்தான். இன்று ஏதோ தாமரை தனக்கு இன்ப அதிர்ச்சி தருவதாக சொன்னாலே, அது என்ன இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்? தன் செல்போனில் ஏதாவது குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காளா என்று பார்த்தான். அப்படி எந்த குறுஞ்செய்தியும் அனுப்பவில்லை. ஆமாம், அவளிடமிருந்து 2 மிஸ்டு கால் வந்திருந்தது. தாமரை ஃபோனே பண்ணியிருக்கா. தான் சுந்தருடன் ரத்னாவின் உடலை தேடும் பதட்டத்தில் அவளிடமிருந்து வந்த ஃபோனை கூட கவனிக்கவில்லை. ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு. ஃபோன் செய்த போது தனக்கு அது தெரியாமல் போய்விட்டது. நல்ல சந்தர்ப்பத்தை தவற விட்டுட்டோமே. எங்கே போய்விடப் போகிறாள்? எங்கே போனாலும் தன்னிடம் வந்தே ஆக வேண்டும். தாமரையை வேட்டையாடாமல் விடப்போவதில்லை. அவளுக்கு ஃபோன் செய்து பார்ப்போம். தீர்மானித்தவன் அவளுக்கு ஃபோன் செய்தான். அவள் ஃபோன் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கா? தனக்குள் கேட்டபடியே ஃபோனை சட்டை பாக்கெட்டில் வைத்தவன் சுருட்டை இழுத்தபடியே பார்த்த பாட்டியை, பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்களோன்னு தப்பாக நினச்சிட்டேன். அதான் கொஞ்சம் சத்தமாக பேசிட்டேன். பாட்டி, அந்த தொழிலதிபர் கோபால் தன் மனைவி சீதா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அவரை பார்க்க பாவமாக இருக்கு. அவர் மனைவி சீதாவை உயிர்ப்பித்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்களுக்கு பணமும் கிடைக்கும் தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் தொழிலதிபர் கோபால் தன் மனைவி இறப்பால் பாவம் நொந்து போயிருக்கிறார். தன் ஆசை மனைவியே இல்லாத இந்த உலகத்தில் இனி உயிர் வாழவே கூடாதென்று முடிவில் இருக்கிறார். அவர் ஏதாவது விபரீதமான முடிவை தேடிவிட்டால் அவரிடம் பல 100 தொழிலாளர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். அவர்களை மனதில் வைத்தாவது நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவர் மனைவி சீதாவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் பாட்டி. இது கடவுளிடம் கேட்கும் பக்தனின் அன்பு வேண்டுகோள். ஆமா பாட்டி, உங்களை நான் கடவுள் ஸ்தானத்தில் வைத்து கேட்கிறேன். மாட்டேன் என்று மறுத்து விடாதீர்கள். கோபாலை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கிறது. ஒருவேளை தன் மனைவி இல்லாத இந்த உலகத்துல இனி உயிர் வாழ்வது எதற்கு என்று தீர்மானித்து விட்டால் அவரிடம் வேலை பார்க்கும் அந்த தொழிலாளர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தங்கராசுவின் பேச்சை கேட்டு பாட்டி சிரித்து கொண்டாள். அவள் சிரிப்பை பார்த்த தங்கராசு அதிர்ச்சிக்குள்ளானான். சுந்தர் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருந்தான். தான் சொன்னதை முழுமையாக கேட்டுவிட்டு சிரித்த பாட்டியை பார்த்து புரியாமல், பாட்டி ஏன் சிரிக்கிறீங்க? உங்க சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. பாட்டி தங்கராசுவை சிரித்தபடியே பார்த்தாள். தங்கராசு, இது பழைய பழமொழிதான். இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக இருக்கும். சொல்றேன் கேளு. ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான். என்ன தங்கராசு அப்படி பார்க்குற? புரியலையா? ஆமா பாட்டி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. பல 100 பேர் தொழிலதிபர் கோபாலிடம் வேலை செய்கிறார்கள். கோபால் தன் மனைவி இருந்த துக்கத்தில் தற்கொலை செய்து கொண்டால் அந்த பல 100 பேர் வேலை இழப்பார்கள் என்று சொல்ல வருகிறாய். தங்கராசு, உண்மையிலேயே அவர்களை பற்றிய அந்த 100கணக்கான வேலையாட்கள் பற்றி கவலையிலா நீ என்னிடம் கேட்கவில்லை. எங்கே அந்த 100 கோடி ரூபாய் கையை விட்டு போய்விடுமோ என்றுதான் கவலையில் கேட்கிறாய். அப்படித்தானே? எனக்கும் நல்லாவே புரியுது. பாட்டி, அப்போ நீங்கள் கோபாலோட மனைவியை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இப்போ உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் என்றே வைத்துக்கொள்வோம். பாட்டி, உங்களுக்கு பணம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பணம் தேவை அதிகமாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை நினைத்தபடி சந்தோஷமாக வாழ நினைக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் இந்த ஒரு காரியம் செய்யுங்க பாட்டி. உங்களை வாழ்நாள் முழுக்க நாங்கள் யாரும் மறக்க மாட்டோம். தங்கராசு கெஞ்சாத குறையாக கேட்க அந்த பாட்டி சுருட்டுடன் புகையை இழுத்து விட்டவாறே, தங்கராசு, இந்த காரியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் வியாபாரமாக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி நினைக்கல. நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா இந்த ஊர் உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரியாக இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு பணத்து மேலே துளி கூட ஆசை இல்லை. உயிரோட வலி தெரியும். ஒரு உயிரை இழந்தால் அவர் சம்பந்தப்பட்டவர்களின் வலி, அவர்களின் வேதனை எனக்கு நன்றாக தெரியும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் இந்த உதவியை செய்ய போகிறேன். நீங்கள் தாராளமாக இருட்டுவதற்குள் கோபாலின் மனைவி சீதாவின் உடலை எடுத்து வரலாம். நான் உயிர்ப்பிக்கிறேன். பாட்டி சொல்ல சொல்ல தங்கராசுவின் கண்கள் பிரகாசமானது. சந்தோஷம் பாட்டி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொழிலதிபர் கோபாலின் மனைவி சீதா உயிர்ப்பிக்க சம்மதித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இதோ இப்போவே கொஞ்ச நேரத்தில் சீதாவின் உடலோடு வருகிறோம். நீங்கள் அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க பாட்டி, சொன்ன தங்கராசு சுந்தரோட குடிசையை விட்டு வெளியே வந்தான். மகிழ்ச்சி அவனுக்கு தாங்கவில்லை. சுந்தர்,
அந்த கிழவி சம்மதிப்பாள் என்று நான் கனவு கூட காணவில்லை. நல்ல வேளை சம்மதிச்சிட்டாங்க. இனி கவலையே இல்லை. நமக்கு தலைக்கு 100 கோடி கிடைப்பது உறுதி. உடனே தொழிலதிபர் கோபாலிடம் பேரம் பேச வேண்டும். இனி தாமதிக்க கூடாது. உடனே கோபாலிடம் பேரம் பேச பாமிலாவை ஏற்பாடு செய்ய வேண்டும். இன்னும் சற்று நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் கோபாலிடம் பேரம் பேச வேண்டும். தங்கராசு அவசரப்பட, சரி தங்கராசு, பாமிலாவிற்கு உடனே ஃபோன் போடு. கோபாலுடனான சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யட்டும். சுந்தர் சொல்ல தங்கராசு ஃபோனை எடுக்க போக அதே நேரம் அவன் சட்டை பையில் இருந்த ஃபோன் அலறியது. எடுத்து யார் என்று பார்த்தான். தான் யாருக்கு ஃபோன் செய்ய நினைத்தோமோ எதிர்முனையில் அவளே பாமிலா. பாமிலாவிடமிருந்து தான் அந்த ஃபோன் அழைப்பு வந்திருந்தது. சுந்தர், ஃபோன் பாமிலாவிடமிருந்து தான் வந்திருக்கு, எடுத்து பேசு. தங்கராசு ஃபோனை ஆன் செய்ய எதிர்முனையில் பாமிலா பேசினாள். அவள் சொல்வதை கேட்டு தங்கராசு திடுக்கிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானான். பாமிலா, நீ என்ன சொல்ற? ஆமாம் தங்கராசு, நான் சொல்வதெல்லாம் உண்மைதான். தங்கராசு, உங்களை உடனே நேரில் பார்க்க வேண்டும். இப்போ எங்கே இருக்கீங்க? பாமிலா பதட்டமாக கேட்க தங்கராசு முகவரி சொல்ல இணைப்பு துண்டானது. என்னாச்சு? பாமிலா என்ன சொன்னா? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க? சுந்தர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லக்கூட முடியாமல் தங்கராசு கிட்டத்தட்ட மயங்கிய நிலைக்கே சென்று கொண்டிருந்தான். குடிசை வீடு. பாட்டி தன் புகைத்து கொண்டிருந்த சுருட்டை தரையில் போட்டு தன் காலால் அதை அணைத்தாள். பின்பு அந்த பாட்டி பழங்காலத்து பெட்டியை திறந்து தேடி தேடி ஒரு ஓலைச்சுவடியை வெளியே எடுத்தாள். ஒரு முறை அதை படித்து பார்த்து கொண்டு அதுதானா என்று உறுதிப்படுத்தி கொண்டாள். இதுதான் அந்த மந்திரம். மூலிகை காட்டுக்கு இந்த மந்திர ஓலைச்சுவடியை எடுத்து சென்று அந்த காட்டில் இந்த மந்திரத்தை சொல்லி 3 முறை சுற்றி வந்தால் அந்த மூலிகை இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கும். அந்த மூலிகை, அந்த சஞ்சீவி மூலிகை தங்க நிறத்தில் ஜொலித்து தன் கண்களுக்கு மட்டும் தெரிய போகிறது. அதை பறித்து வந்து இறந்து கிடக்கும் கோபாலின் மனைவிக்கு அரைத்து அந்த சாறை எடுத்து சீதாவின் மூக்கில் விட வேண்டும். அந்த மூலிகை மலைக்கு புறப்பட தயாரான பாட்டி அந்த ஓலைச்சுவடியை எடுத்து தன் இஷ்ட தெய்வத்தை நினைத்து மனமுருக வேண்டி தன் கண்களில் ஒற்றி எடுத்தாள். அப்படியே அமர்ந்தபடி 2 நிமிட தியானத்தில் அமர்ந்தாள். பின்பு தன் கண்களை திறந்தாள். இப்போது அந்த பாட்டியின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. மூலிகை காட்டுக்கு புறப்பட தயாரானாள். கதவை நன்றாக மூடிவிட்டு கையில் இருந்த ஓலைச்சுவடியுடன் ஒரு டார்ச் லைட்டையும் எடுத்துக்கொண்டு மெல்ல அந்த மூலிகை காட்டை நோக்கி கிளம்பினாள். சற்று தூரத்தில் இருந்தது அந்த மூலிகை காடு. அந்த பாட்டி அந்த காட்டுக்குள் நுழைந்து விடுவிடுவென நடக்க தொடங்க தூரத்தில் அந்த மலை தெரிந்தது. அதே நேரம் அந்த மூலிகை மலை நெருங்குவதைப் போல பாட்டியின் குடிசை வீட்டை நோக்கி அந்த விலை உயர்ந்த காரும் அந்த கிராமத்தை நோக்கி வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது. அந்த விலை உயர்ந்த காரின் உள்ளே முன் சீட்டில் தொழிலதிபர் கோபால் அமர்ந்திருக்க, பின் சீட்டில் இறந்த சீதாவின் அசைவில்லாத உடலும், பக்கத்தில் ரேவதியும் புதியதாய் ஒரு உருவம், ரேவதியுடன் புதியதாய் இணைந்த அந்த உருவமும் பயணித்துக் கொண்டிருந்தது. இங்கே சுடுகாட்டில், ரத்னா, இனி சுந்தர பார்த்து பலனில்லை. உன்னை சுந்தர் கொல்ல போகிறான். உன்னை கொல்லத்தான் திட்டம் போட்டு இங்கு அழைத்து வந்திருக்கிறான். அப்புறம் உன்னை கொல்வதற்கான காரணம் அறிய நீயே ஆவலாக இருக்கிற போல. சொல்றேன் கேளு ரத்னா. நீ நினைப்பது போல உன் காதலன் சுந்தர் உன்னை உண்மையாக காதலிக்கவில்லை. பொய் காதல். அவன் ஒரு பொய் காதலன். உன்னை காதலிப்பதை போல நடித்தான். எதற்கு என்று கேட்கிறாயா? நாங்கள் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம். அந்த திட்டம் நிறைவேற ஒரு இறந்த உடல் தேவை. அதற்கு நாங்கள் எங்கே போவது? உன்னை பற்றி நினைவுக்கு வந்தது. நீ ஒரு அனாதை. உன்னை கொன்றால் கூட உன்னை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் யாரும் போலீஸுக்கும் போகவும் மாட்டார்கள். எங்களுக்கும் அதுதான் தேவை ரத்னா. உன்னை எப்படி உபயோகப்படுத்திக்க போகிறோம் தெரியுமா? ஆராய்ச்சி கூடத்தில் எலியை உபயோகித்து தான் என்ன வேண்டும் என்றாலும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுபோல தான் உன் இந்த உடல். ஆமா ரத்னா, இந்த அழகான உடலை வச்சு தான் நாங்கள் ஆராய்ச்சியே பண்ண போகிறோம். உடல் என்றால் சுடுகாட்டில் புதைத்த நிறைய உடல்கள் இருக்குது. ஆனால் அந்த உடல் எங்களுக்கு தேவைப்படாது. ஆட்டை அறுத்தால் எப்படி அதோட ரத்தம் சூடாக இருக்குமோ அதுபோல் அப்போதுதான் ஒரு உயிர் போனால் உடம்பு தேவை. கொஞ்சம் வெதவெதப்பான உடல் தேவை. அந்த உடலை அப்படி இருக்கும்போது தான் ஏதோ ஒரு மூலிகையை கொடுத்து பதப்படுத்த முடியும். எதற்கு என்று மட்டும் கேட்காத. அது ரகசியம். குழியிலிருந்து எடுத்த பிணம் எங்கள் திட்டத்துக்கு உதவாது. இப்போது குழிக்குள் இருந்த எடுத்த இந்த பிணத்தை பழையபடியே குழிக்குள் போட்டு மூடிவிடுவோம். எங்களுக்கு தேவை இந்த உடம்பு, உன்னோட உடம்பு. உன் உயிர் போனதும் இந்த உடலை பதப்படுத்த போகிறோம். அப்புறம் ஒரு விஷயம், பதப்படுத்த போகிற உன் உடம்புக்கு மறுபடியும் உயிர் வரப்போகிறது. நீ 2வது ஜென்மம் எடுக்க போகிற. அப்படி நீ 2வது ஜென்மம் எடுத்தா கூட கொஞ்ச நேரம்தான்.
அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த உடம்ப ஒரு குழியை தோண்டி உன்னை உயிரோட புதைக்க போகிறோம். அப்புறம் ஒரு விஷயம், சுந்தர் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கவில்லை, உன் உயிரை எடுக்க காதலிக்கிற மாதிரி நடித்தான். சுந்தர் என் காதலன், அவன் என்ன தான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறான். உன்னை இந்த ஆராய்ச்சிக்காக பொய்யாக காதலிக்க சொன்னதே நான் தான். எல்லாமே உன்னை கொல்லத்தான் சொன்ன பாமிலா சுந்தரை பார்த்தாள். சுந்தர், இன்னும் என்ன தாமதம்? சீக்கிரம் அவளை கொண்டுட்டு விபத்துல இருந்துட்டான்னு இவ உடம்பை எடுத்துக்கிட்டு கிழவிக்கிட்ட போய் அழுது வேற நம்ப வைக்க வேண்டும். உடனே வாங்க, இவளை கொண்டுட்டு புறப்பட வேண்டும். அதுக்கு முன்னால இதோ பள்ளம் தோண்டி தேவையில்லாமல் எடுத்த இந்த பிணத்தை அதே குடிக்குள்ள போட்டு பழையபடியே மூட வேண்டும். நிறைய வேலை இருக்கு சுந்தர், உங்க வேலையை ஆரம்பிங்க. நமக்கு இவளை கொன்றால் கூட யாராலையும் எந்த தொந்தரவும் வராது. அனாதைய யார் உரிமை கொள்ள போகிறார்கள்? பாமிலா சொல்லும்போது ரத்னாவின் தலையில் முதல் அடி விழுந்தது. அடுத்தடுத்து சுந்தரால் ரத்னா தாக்கப்பட்டு மெல்ல கண்களை மூடி இறுதி மூச்சை இழுத்து விட்டாள். அவள் இறுதி மூச்சை போல அவள் கண்களில் இருந்தும் கடைசி கண்ணீர் துளி கீழே விழுந்தது. அந்த கண்ணீர் துளியில் பாமிலாவும் சுந்தரும் சிரிப்பது தெரிந்தது. சுந்தர், நீ என்ன சொல்ற? ரத்னாவை நீதான் கொன்னியா? தங்கராச அதிர்ந்து போய் கேட்க, சுந்தர் சிகரெட்டை பற்ற வைத்து புகையை இழுத்து விட்டபடியே தங்கராசுவை முறைத்தான். தங்கராசு, ஏன் உனக்கு இந்த உண்மை தெரியாதா? நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே திட்டம் போட்டு ரத்னாவை கொன்னோம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்குற? சுந்தர் சொல்ல தங்கராசு சிரித்தான். தெரியும் சுந்தர், என்னமோ நீ மட்டும் தான் திட்டம் போட்டு கொன்ன மாதிரி ரத்னாவை நான் தான் கொன்னேன்னு என்கிட்டயே சொல்றியே. இதை பாரு சுந்தர், நாம் எது செய்தாலும் அதில் நம்ம 3 பேருக்கும் சரிசமமாக பங்கு இருக்கு. அது பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு சரிசமமாக பங்கு இருக்கு. ரத்னாவை நீ மட்டும் கொல்லலை, நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு கொண்டோம். இனி இப்படி தான் நீ சொல்ல வேண்டும் சொன்ன தங்கராசு, சுந்தர் நீயும் அருமையாக நடிக்கிற. அந்த கிழவி நீ உண்மையாகத்தான் ரத்னாவை உன் காதலி என்று நம்பிக்கிட்டு இருக்கு. நீ அப்படி நடித்தால்தான் அந்த கிழவியும் உன் மேலே பரிதாபப்பட்டு ரத்னாவை உயிர் தெள வைப்பாள். அதை நாம் கண்கூடாமல் பார்த்து அந்த கிழவி என்னென்ன செய்கிறாள் என்று தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளை கொல்ல திட்டம் தீட்டியிருந்தோம். அது நடக்கவில்லை. நம்ம திட்டத்தில் இது ஒரு ஓட்டை. நாம் போட்ட திட்டம் எப்படியோ அந்த கிழவிக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அருகில் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாள். மறுபடியும் எப்படியோ முயற்சி பண்ணி இப்போ தொழிலதிபர் கோபாலோட மனைவி சீதாவை உயிர் தெள சம்மதிக்க வைத்து விட்டோம். அது போதும் விடு சுந்தர், இன்னும் ஓரிரு நாள் நீ ரத்னாவை உடலை இழந்து சோகமாக தவிப்பது போலவே நடி. அப்பதான் அந்த கிழவிக்கு நம்ம மேல சந்தேகம் வராது. சுந்தர், நீ சினிமாவில் கூட நடிக்க போகலாம். ஒரு காதலன் தன் காதலியை இழந்த மாதிரியே அருமையாக தத்ரூபமாக நடிக்கிற. சூப்பர் சுந்தர், உன்னோட நடிப்பு சூப்பர். தொடர்ந்து இப்படியே நடி. சீதாவின் உயிர் வருகிற வர சொன்ன தங்கராசு மீண்டும் தொடர்ந்தான். சரி சுந்தர், எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். இப்போ ரத்னாவின் உடல் நமக்கு அவசியம் இல்லதான், இருந்தாலும் இப்போ ரத்னாவோட உடம்பு காணவில்லையே. அதை யார் கடத்திருப்பாங்க? நாம் காலையிலேருந்து ஒரு இடம் கூட விடாமல் தேடுறோம். ரத்னாவின் உடம்பு கிடைச்ச மாதிரி தெரியல. இது யாரோட வேலையாக இருக்கும்? விட்டு வைக்காமல் கடத்தி கொண்டு போய் இருக்கிறார்களே. சுந்தர், ரத்னாவை மீண்டும் உயிர் தெழுவது யாருக்கோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் யாருக்கும் தெரியாம ரத்னாவோட உடலை கிழவிக்கு கூட தெரியாம கடத்தி இருக்கிறான். சுந்தர், அது யாராக இருக்கும்? ரத்னாவோட எதிரி நமக்கே தெரியாமல் யாராக இருக்கும்? தங்கராசு கேட்க சுந்தர் இப்போது மெல்ல புன்னகைத்தான். சுந்தர், நான் பாட்டுக்க கேட்டுட்டே இருக்கேன், நீ சிரிக்கிற. அவளோட உடல் யார் கையிலையோ கிடைச்சா விபரீதம் ஆகிடும். அப்படி இருக்க நீ காரணம் இல்லாம சிரிக்கிற. தங்கராசு, கோவப்படாத. ரத்னா உடலை கடத்திய எதிரி யாரோ இல்லை, நான் தான் அந்த எதிரி சொன்ன சுந்தரை நம்ப முடியாமல் பார்த்தான் தங்கராசு. ஆமா தங்கராசு, அந்த எதிரி யாரோ இல்லை, நான் தான். ரத்னாவின் உடலை யாருக்கும் தெரியாம கடத்தி ஒரு மறைவான இடத்துல வச்சிருக்கேன். சுந்தர், நீ என்ன சொல்ற? ரத்னாவின் உடலை கடத்தியது நீயா? ஆமா. எப்போ சுந்தர்? எப்போ நீ இந்த வேலையை பண்ணின? சுந்தர் சிரித்தான். நேற்று ராத்திரி நீ உன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்த போது. நீ கூட தான் என் கூடவே படுத்திருந்த. எப்போ நீ தனியாக போன? தங்கராசு, நான் உன் கூட தான் படுத்தேன். ஆனால் நான் தூங்கலை. நீ படுத்த உடனே தூங்கிட்ட. எனக்கு தான் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. காரணம், இன்னைக்கு அமாவாசை. அந்த கிழவி ரத்னாவுக்கு உயிர் கொடுக்குற நாள். ஒருவேளை ரத்னாவுக்கு உயிர் வந்து ரத்னா தன்னை கொன்றவர்கள் இவர்கள்தான் என்று நம்மை அந்த கிழவிக்கு கை காட்டிவிட்டால் நாம் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். எதற்கு அவ்வளோ ரிஸ்க்கு? எப்படியும் கிழவி கிட்ட பேசி சீதாவை உடலுக்கு உயிர் கொடுத்து விடலாம்ல.
இனி ரத்னாவின் உடல் இருப்பது ஆபத்து என்று முடிவு பண்ணி உனக்கு கூட தெரியாம ராத்திரியோட ராத்திரியாக கிழவியின் குடிசைக்கு போய் ரத்னாவின் உடலை எடுத்து வந்துவிட்டேன். சுந்தர், அருமையான காரியம் பண்ணியிருக்க. சரி, இப்போது ரத்னாவின் உடல் எங்கே? எங்க மறைச்சு வச்சிருக்க? அந்த உடலை எரித்து விடலாம் அல்லது புதைத்து விடலாம். வா, காட்டுறேன் தங்கராசு, வா. சொன்ன சுந்தர் ரத்னாவின் உடலை மறைத்து வைத்திருந்த இடத்துக்கு தங்கராசுவை அழைத்து சென்றான். அது ஒரு பாலடைந்த வீடு. சுற்றுமுற்றும் வீடுகள் இல்லாத பகுதி. அதுபோல ஆட்கள் யாரும் இல்லாத மயான அமைதியாக இருந்தது அந்த பகுதி. மெல்ல அந்த வீட்டின் உள்ளே அழைத்து சென்றான் சுந்தர். தங்கராசு அந்த பாலடைந்த வீட்டை பார்த்த பிரம்மைத்தான். சுந்தர், அருமையான இடம். இந்த மாதிரியான காரியங்களுக்கு பொருத்தமான சரியான இடம். இங்க வச்சியே ரத்னாவின் உடலை அடையாளம் தெரியாத மாதிரி எரிச்சு விடுவோம். தங்கராசு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சுந்தர் அந்த பாலடைந்த வீட்டின் உள்ளே அறைய போல் இருந்த இடத்துக்குள் நுழைந்தான். மிகவும் பெரியதாக அதிர்ந்தான். ரத்னா இருந்த இடத்தில் அவள் உடம்பு இப்போது இருக்கவில்லை. தங்கராசுவின் அறை. தன் எதிரில் நிற்கும் பாமிலாவை பார்த்து நம்ப முடியாதவனாக கேட்டான் தங்கராசு. பாமிலா, நீ சொல்வது உண்மையா? ஆமா தங்கராசு, நானே என் 2 கண்களாலே பார்த்தேன். என்னால் கூட இதை நம்பவே முடியவில்லை. எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு பாமிலா. நீ சொல்றது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. நம்ம திட்டம்லாம் இப்போ வீணாகி போயிடுச்சே. இனி என்ன செய்யறது? இந்த திட்டம் நிறைவேற எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட இது 3 மாத திட்டம். இந்த ஊரிலே மிகப்பெரிய பணக்காரரான கோபாலிடம் நிறைய பணம் இருப்பதை அறிந்து அதை அடைய நாம யோசித்த போதுதான் நமக்கு இந்த கிழவி பழக்கமானாள். பேச்சுவாக்கில் அந்த கிழவி இறந்தவர்களை உயிர் தெள வைப்பதாக சொல்ல அதை கேட்டு எவ்வளவு ஆச்சரியப்பட்டு போனோம். அப்போ உதயமானது தானே இந்த யோசனை. மிகப்பெரிய பணக்காரனான கோபாலை கொன்று இந்த கிழவியிடம் அந்த உடலை கொண்டு வந்து உயிர் தெள வைப்பதுதான் நம்ம திட்டம். கணவனை இழந்த அவர் மனைவி சீதாவிடம் பேரம் பேசி பணத்தை அள்ளுவதுதான் நம்ம திட்டம். அதுக்கப்புறம் பல நாள் காத்திருந்து திட்டத்தை நிறைவேற்ற நாமே லாரி மூலமாக கோபாலோட காரை மோதவிட்டு கோபாலை கொல்வதுதான் நம்ம திட்டமாக இருந்தது. ஆனால் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமாக நாம் லாரி மூலமாக ஏற்படுத்திய விபத்தில் கோபால் பிழைத்து அவரோட மனைவி சீதா இறக்க வேண்டியதாக போய்விட்டது. அதுவும் நல்லதாகத்தான் போனது. கோபால் தன் மனைவி சீதா மீது உயிரையே வைத்துள்ளார். அதையே காரணம் காட்டி சீதாவை பிழைக்க வைக்க தலைக்கு 100 கோடி கேட்பதாக திட்டம் போட்டோம். இப்போ அந்த திட்டம் முழுக்க வீணாகிவிட்டது. பாமிலா, நீ நல்லா பாத்தியா? ரேவதி கூட போனது யாரு? தங்கராசு, நான் விடாமல் ரேவதியை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இன்னைக்கு கோபாலோட பங்களாவுக்கு ரேவதி கூட வந்தது யாரும் இல்லை, உன்னோட காதலி தாமரை தான். தாமரை தான் ரேவதி கூட வந்து கோபாலிடம் ஏதோ கொஞ்ச நேரம் பேசினார்கள். நான் ஒரு மரத்தின் மறைவிலிருந்து அவர்களை பார்த்து நின்றேன். உன் காதலி தாமரை அந்த தொழிலதிபர் கோபாலுடன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு பின்பு அதே காரில் கோபால் தன் மனைவி சீதாவின் உடலோடு அந்த கிராமத்துக்கு கிளம்பி வந்தார்கள். நாம பேரம் பேச கோபாலை நெருங்கும் நேரத்துல உன் காதலி தாமரையால இப்படி நடக்கும் என்பது கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. நம்ம திட்டமெல்லாம் வீணாக போய்விட்டது என்று பாமிலா சொல்ல, பாமிலா, ரேவதிக்கு தாமரை எப்படி பழக்கம்? ரேவதிக்கு தாமரைய ஏற்கனவே தெரியுமா? தங்கராசு, அவர்கள் 2 பேரும் பேசி கொண்டதை பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே தோழிகளாக இருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. நல்ல காரியம் கைகூடுற நேரத்துல தாமரையால நாம போட்ட திட்டமே இப்போ வீணாக போயிடுச்சு. ரேவதியும் தாமரையும் சேர்ந்து கோபாலோட மனைவி சீதாவை கிழவியிடம் நேரடியாக கொண்டு போகிறார்கள். தாமரை மட்டும் இதில் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் கோபாலிடம் பேரம் பேசி தலைக்கு 100 கோடி பறித்திருக்கிறான். பாமிலா வேதனையுடன் சொல்ல, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த சுந்தர் பேச ஆரம்பித்தான். தங்கராசு, அவர்கள் சீதாவின் உடலோடு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த கிழவியை பார்க்கத்தான் போல. தாமரைக்கு எப்படியும் முன்பே அந்த கிழவியை பற்றி நன்றாக தெரியும். ஏனென்றால் ஏற்கனவே விபத்தில் இருந்த தாமரையே அந்த கிழவி பிழைக்க வைத்திருக்கிறாள். இப்போ எப்படியும் சீதாவை அந்த கிழவி பிழைக்க வைத்து விடுவாள். நம்ம 100 கோடி ரூபாய் போச்சு. நம்ம கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. இதற்காக இவ்வளோ சிரமப்பட்டு லாரி மூலம் கோபாலாவோட காரை மோதவிட்டு சீதாவை கொன்று அது போதாதென்று அனாதையான ரத்னாவை காதலிப்பதாக நடித்து பாதி ராத்திரியில் சுடுகாட்டுக்கு போய் அவளிடம் பொய் சொல்லு அழைத்து அதற்கப்புறம் அவளையும் கொன்று பின்பு அந்த உடலோடு கிழவியிடம் சென்று அழுது புலம்பி அவளுக்கு உயிர் தர சொல்லி கெஞ்சி அவளுக்கு உயிர் தருவதை மறைந்திருந்து பார்த்து அந்த கிழவி செய்வதை நன்றாக பார்த்து கொண்டு நாமே சீதாவுக்கு உயிர் கொடுக்க தீர்மானித்தோம். அதுபோக அந்த கிழவியை கொள்ள நினைத்து இறுதியில் அது முடியாமல் போகவே அந்த கிழவியிடம் கெஞ்சி எப்படியும் சீதாவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம்.
ஒரு பக்கம் கோபாலிடம் பேரம் பேச தீர்மானித்தோம். இவை அனைத்தும் நொடி பொழுதில் வீணடித்து விட்டால் இந்த தாமரை. போதாதற்கு இப்ப அந்த பாலடைந்த வீட்ல மறைத்து வைத்த ரத்னாவின் உடம்பு வேற காணவில்லை. சுந்தர் வருத்தப்பட்டு சொல்லி முடிக்கும் அதே நேரம் அந்த குரல் கேட்டது. நீங்க பட்ட கஷ்டம்லாம் வீணாக போகல, அதற்கு பலன் கிடைக்க போகுது என்கிற குரல் கேட்டு 3 பேரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர். பெரியதாக அதிர்ந்தனர். மெல்ல விடிய தொடங்கியது. காலை பொழுது. பாட்டியின் குடிசை வீடு. உள்ளே கட்டிலின் மேலே ஏதோ மயக்கத்திலிருந்து எழுந்ததைப் போல மெல்ல கண் விழித்தாள் சீதா. எதிரில் தொழிலதிபர் கோபால், தாமரை, ரேவதி மற்றும் அந்த பாட்டி நின்றிருந்தனர். கோபால் நொடி பொழுதும் தாமதிக்கவில்லை. மகிழ்ச்சியில் தன் மனைவி சீதாவை உயிர் தெள வைத்த மகிழ்ச்சியில் அந்த பாட்டியின் காலில் விழுந்தார். தாமரை, ரேவதி, வயசுல நீங்க சின்னவங்க, இல்லை என்றால் உங்கள் காலிலும் விழுந்திருப்பேன். என் சீதாவை பிழைக்க வைத்ததற்காக உங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். ஐயோ சார், பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதீங்க. உயிரோட மதிப்பு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலயே நான் ஒரு விபத்துல என்னோட பெற்றோர்களை இழந்தவள். நானும் எங்க மாமாவும் கூட இறந்தவர்கள் தான். இந்த பாட்டி தான் எங்க 2 பேருக்கும் 2வது ஜென்மம் கொடுத்தார். இந்த பாட்டியை எப்போது பார்த்தாலும் நான் கடவுளாக தான் நினைத்து மனதில் வணங்குவேன். இதோ இருக்கிறாளே ரேவதி, இவள் என் கூட படித்தவள், என் உயிர் தோழி. 2 நாள் முன்னாடி அவள் தான் எங்க முதலாளி அம்மாவுக்கு விபத்து நடந்து சாக கிடக்குறாங்க என்று எனக்கு சொன்னாள். அப்பதான் இந்த பாட்டி ஞாபகம் வந்தது. உடனே என்னால நான் உதவியை செய்கிறேன் என்று சொன்னேன். சொன்னது போலவே இங்கு அழைத்து வந்து போன உயிரும் கிடைக்க செய்தேன். அதே மாதிரி என்னை காதலித்ததை போல நடித்த தங்கராசுவிடமிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளவும் ரேவதி ரொம்பவே உதவினாள். அவள்தான் தங்கராசு பற்றிய உண்மையை எனக்கு சொல்லி எச்சரித்தாள். விடாமல் என் கூடவே இருந்து நிழலாக பின்தொடர்ந்து பாதுகாத்தாள். அவளுக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் உங்க மனைவி மீண்டும் பிழைத்து எழ முழுக்க முழுக்க காரணம் இந்த பாட்டி தான். இந்த பாட்டி இல்லை என்றால் இது சாத்தியமில்லை. தாமரை, கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி நான் இந்த மூலிகை காட்டுக்கு விறகு பொறுக்க போன போது மாலை நேரம் வீடு திரும்பலாம் என்று நினைத்த நேரத்தில் எதிர்பார்க்காத விதமாக பலத்த மழை. அந்த நேரத்துல அங்கே ஒரு குகை போல இருந்தது. நானும் மழையில நனையாம இருக்க அந்த குகைக்கு போனேன். அங்கே உள்ளே போன போது அந்த குகையில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. யாரோ அங்கே வாழ்ந்ததற்கான அடையாளம் போல ஒரு எண்ணம். நானும் மெல்ல அந்த குகைக்குள்ளே போனேன். அப்படி தைரியமாக உள்ளே போன போதுதான் அந்த குகையில இந்த பெட்டி கிடைச்சது. யாரோ முனிவரோ இல்லை ஏதோ சித்தரோ எழுதி வைத்த ஓலைச்சுவடி இது. அதை எடுத்து வந்து பாதுகாத்து வைத்திருந்தேன். அது இப்போ சில இறந்த உடலுக்கு உயிர் தர உதவியிருக்கு. எல்லா புகழும் இந்த ஓலைச்சுவடி எழுதியவர்களுக்கு தான் போய் சேர வேண்டும். அந்த பாட்டி அடக்கமாக சொல்ல, இதுவரை அமைதியாக இருந்த ரேவதி பேச ஆரம்பித்தாள். சார், உங்களை சுற்றி நிறைய தீய சக்திகள் இருக்குது. தீய சக்திகள் என்று சொன்னது தங்கராசு, சுந்தர், பாமிலா, இவங்க 3 பேரும் தான் அந்த தீய சக்திகள். நான் உங்களுக்கு நேற்றே அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறேன். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு உதவ முடிவெடுத்த பின்னாடி என்னை யாரோ தொடர்ந்து கண்காணித்து வருவது தெரிந்தது. அது யார் என்று கண்டுபிடிக்க நானும் நிறைய முயற்சி பண்ணினேன். அப்போதுதான் எனக்கு பழக்கமான தோழி பாமிலா தான் அது என்பதை அதிர்ச்சியானேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு தெரியாமல் பாமிலாவை கண்காணிச்சு அவள் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று அவளுக்கே தெரியாமல் பாமிலாவின் கூட்டாளியை பற்றி தெரிந்து கொண்டேன். அவர்கள் உங்கள் மனைவி சீதாவை பிழைக்க வைக்க உங்களிடம் பேரம் பேச போவதாகவும் அறிந்தேன். அது மட்டுமல்ல, அவர்கள் 3 பேரும் உங்க காரை லாரி மூலம் விபத்தை ஏற்படுத்தி உங்க அன்பு மனைவி சீதாவை கொன்றதும் என்பது தெரிந்தது. என் தோழி பாமிலாவை நினைத்து வருந்தினேன். பாமிலாவும் நல்லவள்தான், ஆனால் சேர்க்கை சரியில்லை. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்லுவாங்க. அதுபோல கெட்டவர்களோடு சேர்ந்து நல்லவளாக இருந்த பாமிலாவும் கெட்டுவிட்டாள். பணத்துக்காக அவர்கள் போடும் வேஷம் உண்மையிலேயே எனக்கு வருத்தத்தை கொடுத்தது. அந்த உண்மையையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்லை, அந்த 3 பேரில் ஒருவன்தான் தங்கராசு என்பவன். அவன் தாமரையை காதலிப்பதாக நடிப்பதை அறிந்து தாமரைக்கு எச்சரித்தேன். தொடர்ந்து இரவு என்று கூட பாராமல் அவளுக்கு பாதுகாப்பாக கூடவே இருந்தேன். அது நான் தான் என்பது நிச்சயம் தங்கராசுவுக்கு தெரியாது. யாரோ தாமரையை பின்தொடர்கிறார்கள் என்றே அவன் நினைத்தான். சார், இனி கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த 3 பேரால உங்களுக்கு மீண்டும் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ரேவதி சொல்லி முடிக்க தொழிலதிபர் கோபால் புன்னகைத்தார். அவர் புன்னகைக்கு காரணம் புரியாமல் ரேவதி நிற்க, சார், நான் உங்களை சுற்றி தீய சக்திகள் இருக்கிறது என்று எச்சரிக்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்கள். ரேவதி, அந்த தீய சக்திகள் யாரும் இப்போது உயிரோடு இல்லை. சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
ஆமா ரேவதி, அந்த தீய சக்திகளை, அதாவது தங்கராசு, சுந்தர், பாமிலா இவர்கள் யாருமே இப்பொழுது உயிரோடு இல்லை. அவர்களை நேற்றே வேட்டையாடி விட்டேன். என்னோட மனைவியை கொன்றவர்கள் அவர்கள்தான் என்று நேற்று நீ சொன்ன போதே அவர்களை பழிவாங்க தீர்மானிச்சிட்டேன். அந்த பாவிகளை எப்படி மன்னிச்சு உயிரோட விட முடியும்? அதான் சத்தமில்லாமல் அவர்களின் கதையை நேற்று இரவு முடிச்சிட்டேன். என்னோட பணபலத்தால் சீக்கிரமே இந்த கேஸிலிருந்து வெளியே வந்துடுவேன். கோபால் சொல்ல அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேவதி. இங்கே குரல் கேட்டு திரும்பி பார்த்த அவர்கள் அதிர்ந்தனர். அங்கே கோபால் துப்பாக்கியோடு நின்றிருந்தார். நீங்கள் செய்த காரியத்துக்கு பலன் இல்லாமல் போகுமா? யாருக்குமே சிந்திய வியர்வைக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான். அதனால்தான் என்னோட மனைவிய லாரி ஏற்றி கொன்ற உங்களுக்கு நான் பரிசு தர வேண்டாமா? இதோ என்னோட பரிசு. யாரும் சத்தம் போடாமல் அமைதியாக இந்த தோட்டாவை உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளுங்கள் சொன்ன கோபால் துப்பாக்கியின் ட்ரிகரை இழுத்தார். சற்று நேரத்தில் 3 பேரும் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தனர். தாமர, ரத்னா கண் விழித்து விட்டாளா என்று பார், பாட்டி சொல்ல அந்த குடிசை வீட்டின் அறையின் உள்ளே சென்று பார்த்தாள் தாமரை. அங்கே கட்டிலில் ரத்னாவின் உடலுக்கு உயிர் வந்து மெல்ல கண் விழித்து கொண்டிருந்தாள். பிரம்மை பிடித்தவள் போலிருந்தாள் ரத்னா. யார் நீங்க? எதிரில் நின்ற தாமரையை பார்த்து கேட்டாள் ரத்னா. யார் நீங்க? எதிரில் நின்று தாமரையை பார்த்து கேட்டாள் ரத்னா. உன்னை தீயவரிடமிருந்து காப்பாற்றியவள். அவள் பெயர் தாமரை. சொல்லியபடியே உள்ளே வந்தாள் ரேவதி. என்னை காப்பாற்றியவளா? ஆமா, உன்னை காதலிப்பதாக நாடகமாடிய உன் பொய் காதலன் சுந்தர். நீ உயிர் பிழைக்க கூடாதென்று உன் உடலை ஒரு பாலடைந்த வீட்டில் போட்டுட்டு போயிட்டான். அதை எப்படியோ நாங்கள் மோப்பம் பிடிச்சு அமாவாசை முடிவதற்குள் உன்னை இங்கு கொண்டு வந்து உன் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றி விட்டோம். ரேவதி சொல்ல ரத்னாவின் கண்கள் கலங்கியது. ரத்னா, இனி நீ ஒருபோதும் அனாதை இல்லை. உனக்கு நாங்கள் இருக்கிறோம், தோழியாக, சகோதரிகளாக. இனி உன் கூடவே நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம். தாமரை சொல்லிவிட்டு திரும்பி ரேவதியை பார்த்தாள். ரேவதி, உன்கிட்ட ஒரு ஓலைச்சுவடி இருப்பதாக சொன்னியே, அதான் பாமிலா வீட்டிலேருந்து எடுத்தது, அதை காட்டு. தாமரை, அது இப்போ என்கிட்ட இல்லை. அந்த ஓலைச்சுவடி உண்மையானது இல்லை என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொய்யான ஓலைச்சுவடி. இது போல இன்னொன்று கூட சுந்தரிடம் இருப்பதாக அறிந்தேன். எல்லாமே என்னை திசை திருப்ப அவர்கள் செய்த சதியில் என்னை இணைக்க அவர்கள் 3 பேரும் சேர்ந்து பொய்யான ஓலைச்சுவடியை தயாரித்து என் கண்ணில் படும்படி வைத்து அதை என்னை எடுக்க வைத்தனர். நான் வீட்டுக்கு போய் பார்த்து அது பொய்யானது என்று எனக்கு புரிந்து போனது. ரேவதி, அது பொய்யானது என்று உனக்கு எப்படி தெரிஞ்சுது? தாமரை, நான் பழங்காலத்து ஓலைச்சுவடியை நிறைய படிச்சிருக்கேன். அது அந்த எழுத்துக்கள் படித்து புரிந்து கொள்ளவே ரொம்ப சிரமமாக, சுலபத்தில் புரிந்து கொள்ள முடியாத மாதிரி இருக்கும். போதாதுக்கு இந்த ஓலைச்சுவடி புத்தம் புதியதாக இருந்தது. அதில் உள்ள எழுத்துக்கள் கூட இந்த காலத்து எழுத்துக்கள் போல நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக இருந்தது. என்னை ஏமாற்றதான் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சதி செய்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே அந்த பொய்யான ஓலைச்சுவடியை எரிச்சு சாம்பலாக்கிட்டேன். அப்புறம்தான் எங்கள் முதலாளி அம்மா சீதா சாக கிடக்கிறாங்க என்ற தகவலை உனக்கு சொன்னேன். நீ தான் இறந்தவர்களை உயிர்த்தெழ வைக்கிற இந்த பாட்டியை பற்றி சொன்னேன். நான் எங்கள் முதலாளி கோபாலிடம் சொல்லி அவர் மனைவியை இங்கே கூட்டிகிட்டு வந்து உயிரும் கொடுத்துட்டோம். அந்த சதிகாரர்களும் இப்போ யாரும் உயிரோடு இல்லை. ரேவதி சொல்லிவிட்டு, ஆமாம், பாட்டி எங்க? இங்கே தானே இருந்தாங்க, வா சமையலறையில் இருக்காங்களான்னு என்று பார்ப்போம். இருவரும் சமையலறைக்கு சென்று பார்த்தனர். சமையலறையில் எரிந்து கொண்டிருந்த அடுப்பில் அந்த பெட்டியை, ஓலைச்சுவடி இருந்த பெட்டியை திறந்து அதிலிருந்த அனைத்து ஓலைச்சுவடிகளையும் எடுத்து அடுப்பில் போட்டாள் அந்த பாட்டி. பதறியபடியே ஓடி வந்து கேட்டாள் தாமரை. பாட்டி, என்ன காரியம் பண்ணுறீங்க? ஏன் இந்த பொக்கிஷத்தை, விலை மதிப்பில்லாத ஓலைச்சுவடிகளை அடுப்பில் போடுறீங்க? அந்த பாட்டி பெருமூச்சை விட்டவாறே, வேண்டாமா, இனியும் இந்த ஓலைச்சுவடி இருந்தா சீதா மாதிரியும் ரத்னா மாதிரியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பல உயிர்கள் கொல்லப்பட வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், இனி யாரோட உயிரும் போக வேண்டாம். எனக்கும் வயசாயிடுச்சு. இனியும் இந்த ஓலைச்சுவடி இருந்தா அசம்பாவித சம்பவங்கள் தான் நடக்கும் சொன்ன பாட்டி இன்னும் மீதமிருந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து அடுப்பில் போட்டாள். தாமரை இமைக்காமல் பார்த்திருக்க ரேவதி அந்த முக்கியமான உயிர்த்தெழும் மந்திரம் இருந்த ஓலைச்சுவடியை மட்டும் எப்படியோ எடுத்து யாரும் பார்க்காத வகையில் தன் கைப்பையில் வைத்து பத்திரப்படுத்தி கொண்டாள். அடுத்த விபரீதம் ஆரம்பமாகும் நேரம் அந்த நொடியிலிருந்து தொடங்குகிறது. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.